டீம் வணக்கம். நான் உங்கள் குகன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட இருக்க காயினை இன்னொரு வேலத்துக்கு எப்படி சென்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு சின்னதாக ஒரு டெமோ வீடியோவாக பார்ப்போம். இது டாயாக இருக்கட்டும், மேட்ரிக்காக இருக்கட்டும், HC காயினாக இருக்கட்டும், இதே சேம் ப்ரொசீஜர் தான். இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து எல்லா காயினுமே நம்ம வேலத்துலேருந்து இன்னொரு வேலத்துக்கு சென்ட் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் டவுன்லைன் வந்து உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட் அனுப்பி எனக்கு டாய் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க வந்து அமௌண்ட் அனுப்புனதுக்கப்புறம் அவங்களோட அட்ரஸ் அனுப்புவாங்க. அதாவது டாய் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இப்படி தான் இருக்கும். ஒன்று புரிஞ்சுக்குங்க, நம்மளோட வேலத்தில் இருந்து உதாரணத்துக்கு நம்ம வேலத்தில் டாய் வச்சுருந்தாலும் சரி, மேட்ரிக் வச்சுருந்தாலும் சரி, HC காயின் வச்சுருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் நம்மளோட வேலட்னா இந்த ஐடி தான். இப்போ உங்களுக்கு கீழே ஒரு டவுன்லைனில் ஒருத்தர் இருக்காருன்னா, அவர் டாய் வேணும்னாலும் HC வேணுனாலும் இந்த ஒரு அட்ரஸ் அனுப்புனாவே போதும். அவரோட வேலத்தில் இருக்க இந்த ஒரு அட்ரஸ் அனுப்புனாலே போதும். அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம டாய் வேணுமோ, HC வேணுமோ, மேட்ரிக் வேணுமோ எது வேணாலும் சென்ட் பண்ண முடியும். அதுக்கு தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. எல்லாத்துக்குமே ஒரே அட்ரஸ் தான். ஓகேங்களா? இப்போ இந்த அட்ரஸுக்கு நான் டாய் அனுப்பணும் அப்படின்னு நினச்சேன்னா, ஜஸ்ட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு டாயை கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி இங்கே க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? ஜஸ்ட் அதை கிளிக் பண்ண உடனே இங்கே மேலே பாருங்கள் இன்னொரு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே நீங்கள் யாருக்கு அனுப்ப போகிறீங்களோ அவங்களோட அட்ரஸ் இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? அங்கே காப்பி பண்ணுன்ற இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு கொடுத்த உடனே அந்த அட்ரஸ் இது தானா அப்படின்னு சொல்லி ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு டாய் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணுறேன். கன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னே கன்ஃபார்ம் பேமெண்ட் கேட்கும். ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுத்துருங்க. சில டைம் வந்து டபுள் டைம் கேட்கும். டபுள் டைம் கேட்டாலுமே எதுவும் ஒரி பண்ணாதீங்க. கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இப்படி தான் இதை வந்து சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்கள், லாஸ்ட்டாக 81 அப்படின்னு இருந்துச்சு. இப்போ 80 மாறிடுச்சு டீம். இவ்வளோ தான். இப்போ நம்ம திரும்பியும் அந்த அட்ரஸ்க்கே டாய் சென்ட் பண்ணணும், HC காயின் சென்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் HC காயினை கிளிக் பண்ணுறேன். சேம் அதே மாதிரி தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை கொடுக்குறேன். திரும்ப மேலே ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறேன். அதே அட்ரஸை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். சேம் அதே மாதிரி ஒரு HC அந்த அட்ரஸ் சென்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக HC போயிடும். ஓகேங்களா? இவ்வளோ தான் டீம். நம்ம வேலத்துலேருந்து இன்னொரு வேலத்துக்கு நம்ம டாயை சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதே மெத்தட் தான் யூஸ் பண்ணிங்க டீம். தேங்க்யூ.